ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எதுக்காக உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்கு. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், செழிக்க பண்ணுவேன். அந்த வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்ல. இந்த ஆசீர்வாதம் எதுக்காக? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனா நம்ம அநேக சமயங்களில் சுயநலமா ஒரு வட்டம் போட்டு, நான் ஆசீர்வாதம், என் குடும்ப ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் ஆசீர்வாதம், அது எனக்குரியதுன்னு சுயநலமாகவே வாழ்ந்து பழகிட்டதுனால நிறைய தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வது முக்கியம் அல்ல, மற்றவர்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை வைத்திருக்கிறார்னு நீங்க சொல்லணும். அதுக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.